கல்யாணம் காட்சின்னா ஆவுன சண்டை ஓட்டுக்கிறாங்களே எதுக்கு அப்படின்னு ஒரு டவுட் வந்து அவங்ககிட்ட கேட்டான். ஏன் அந்த சாப்பாட்டில் பெரும்பாலும் சண்டை ஓடுது, இவன் எனக்கு நல்லி ஓட மாட்டாங்க, இவன் எனக்கு கூட்டு வைக்க மாட்டாங்க, கறி இல்லை அப்படின்னு சண்டை ஓடுதாங்களே, இதுக்கு என்ன காரணம், இந்த சண்டையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னலாம் சில கேள்விகளை கேட்டோம். சொல்லியிருக்காங்கல்ல சமபந்தி விருந்து மாதிரி. வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிகழ்ச்சியில தான் பிரிஞ்சு போன எல்லா சொந்தங்களும் ஒன்று போல கூடும். அங்காளி சண்டை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நம்மளை பெருசாக வர வந்தாலும் சமாளிச்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபிங், மேக்கப், அதெல்லாம்னால யாரையும் வாங்கன்னு கூப்பிட கூட அவங்களுக்கு டைம் இல்லை. அந்த சேலை எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை வருது, பார்டர் சரியில்லை, கலர் சரியில்லை, அவளுக்கு மட்டும் இப்படி எடுத்திருக்கீங்க, எனக்கு இப்படி எடுத்திருக்கீங்கன்னு ஒரு சண்டை வருது. மாமா மச்சினை வரவேற்கிறதுல அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா என்னை சரியாக வரவேற்கலை அப்படின்னு இருக்கும். பந்திக்கு உட்காருவாங்க, அப்போ என்னைய கூப்பிடல, எனக்கு மரியாதை பண்ணலை, வைக்கலை, என்னைய மதிக்கலை அப்படின்னு சொல்லி சில சண்டைகள் வரும். இல்லை இப்போ கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ வேறு விதமாகலாம் கல்யாணம் முடிக்கிறாங்க தானே. ஸோ இப்போ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாம் பத்திரிகையில் பேர் போடலன்னா சண்டைகள் வரும். அது எல்லாம் வந்து உரிமைகள் சண்டையாக இருந்தது. பத்திரிக்கை கூட நேரில் கொண்டு போய் வைக்காம வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுறாங்க. இதுவே அவங்களுக்கு வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுனால கல்யாணத்துக்கு வந்து நம்மளும் இதே போல் வாட்ஸ்அப்லேயே பணம் அனுப்பிடலாமா, போய் பணத்தை அனுப்பி விட்டுறலாமான்லாம் யோசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறவங்களே பிரச்சனை பண்ண மாட்டாங்க, கூட வரானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனுங்க மட்டும்தான் பிரச்சனை. அப்போ சின்னவங்க சொல்கிற மாதிரி தான் இப்போ கேட்டு செய்கிறாங்க, அதனால இப்போ சண்டைகள் குறவு. அப்படியெல்லாம் வந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனும் சிறப்பாக போகும். அதுவும் இருக்கணும் இல்லையா, அப்படி இருந்தால் தானே ஏதாவது ஒரு மெமரி இருக்கும் இல்லையா. அப்போ தானே நம்ம வெட்டிங் பண்ண ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த மெமரியாக சொல்லுவாங்க இல்லையா. அன்னைக்கு வந்து சண்டை வாங்கி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டா இன்னைக்கு சண்டையை வாங்கி ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு உண்டான வழியை பார்க்குறான்.